إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, சென்ற வாரம் குர்பானி சம்பந்தமாக சில செய்திகளை நாம் சொன்னோம். இதற்கு முன்பு குர்பானி சம்பந்தமாக பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். சுருக்கமாக சொல்லப்போனால் குர்பானி என்பது அது ஏதோ ஒரு சாதாரண வருடம் கொடுக்கக்கூடிய ஒரு சடங்கு அல்ல. குர்பானியினுடைய யதார்த்த நிலையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது குர்பானி நம்முடைய உயிரை கூட காப்பாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குர்பானியினுடைய சம்பவமே அதுதானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை அறுக்கும் பொழுது அதற்கு பகரமாக கொடுக்கப்பட்டது தான் குர்பானி. அப்போ ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறது இந்த குர்பானி. என்ன கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பிள்ளையை அறுத்தாங்க, அப்புறம் ஆட்டை அறுத்தாங்க. இப்போ நம்ம முதல்ல ஆட்டை அறுக்கிறோம். அதனுடைய பரக்கத்தினால் குர்பானி யாருக்காக வேண்டி கொடுக்கப்படுகிறதோ அவர்களுடைய உயிருக்கு அது ஒரு பாதுகாப்பாக அமைந்திருக்கிறது என்பதை குர்பானியை பற்றி கொஞ்சம் நாம் டீப்பாக சிந்தித்தால் நமக்கு தெரியும். ஆக கடமை என்ற அடிப்படையில் குர்பானி கொடுக்காமல் இந்த குர்பானி அது என்னுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு புனிதமான ஒரு அமல் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, குர்பானியுடைய விஷயத்துல ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ரெண்டு விதமான கவனம் தேவை. ஒன்று, வாங்கும் பொழுது கரெக்டாக பார்த்து வாங்கணும். ரெண்டாவது, வாங்கினதுக்கு பிறகு அதை கரெக்டாக பார்த்துக்கிறணும். குர்பானியுடைய விஷயத்தில் ரெண்டு விதமான கவனம். ஒன்று, வாங்கும் பொழுது அது ஆடாக இருக்கட்டும் அல்லது மாடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆடாக இருந்தால் அதற்குரிய வயது சரியானதா, மாடாக இருந்தால் அதற்குரிய வயது சரியானதா, அல்லது வாங்கக்கூடிய ஆடோ அல்லது மாடோ குறைகளை விட்டும் நீங்கியதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா. ஒரு குர்பானி ஆடை வாங்குறதா இருந்தாலோ அல்லது ஒரு மாட்டை வாங்குறதா இருந்தாலோ அதுல குறைகள் இருக்கக்கூடாது என்றெல்லாம் நம்ம சொன்னோமே. அதை வாங்கும் போது மட்டும் அல்ல, வாங்கியதற்கு பிறகும் அதே நிலை இருக்க வேண்டும். குர்பானி ஆட்டை வாங்கும் பொழுது ஒரு கவனம், வாங்கியதற்கு பிறகும் கவனம் செலுத்த வேண்டும். வாங்கினதோட வாங்கி விட்டாச்சு, அதுக்கப்புறம் கடைசியா அறுக்கிற நேரம் ஒரு முறை பார்த்தா போதும் என்று இல்லாமல் அதை கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ வாங்கும் பொழுது நல்லா இருந்துச்சு, வாங்கி முடித்ததற்கு வீட்டில் வளர்க்கும் பொழுது அதில் குறை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சில குறைகள் நிவர்த்தி செய்யப்படும், சில குறைகள் ரிஜெக்டடு தான். சரதாகம் சொன்னாங்களே, நுண்டி, குருடு, நோய் உள்ளவைகள்,
ரொம்ப மெலிந்தவைகள், இதெல்லாம் குர்பானிக்கு தகுந்த பிராணிகளே அல்ல. இப்போ வாங்கும் பொழுது நல்ல ஆட்டை வாங்கணும், நல்ல மாட்டை வாங்கணும். வாங்கினதுக்கு பிறகு ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு ஒரு மாட்டினுடைய கால் உடைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த ஆட்டை கொடுக்க முடியாது. வாங்கும் போது நல்லா தானே இருந்துச்சு, வாங்கும் பொழுது நல்லா இருந்துச்சு, கொடுக்கும் பொழுது நல்லா இல்லையே. அன்பான பெருமக்களே, இப்போ வாங்கும் பொழுது நல்ல ஆட்டை வாங்கணும். வாங்கினதுக்கு பிறகு ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு கண்ணை குத்தி கிழிச்சிருச்சு அல்லது ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு, கொடுக்க முடியாது. வாங்கும் பொழுது நல்ல கொளுத்த ஆடை வாங்கணும். வாங்கினதுக்கு பிறகு அது மெலிஞ்சி ஒட்டி போயிடுச்சு, குர்பானி கொடுக்க முடியாது. அப்ப வாங்கும் பொழுது கவனமாக வாங்கிய நாம் குர்பானி கொடுத்து முடிக்கின்ற வரை அதுல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம அதனுடைய முழு பலனை நாம் அடைய வேண்டும் என்றால் வாங்கினதோட ஏதோ வாங்கி விட்டாச்சு என்று இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை கவனிச்சு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் எதுக்குடா பிரச்சனைங்கிறதா டக்குன்னு ஷேர்ல சேர்ந்துடுறது. இதெல்லாம் நமக்கு தேவையா? சண்டை போட்டால் மனுஷனா இருந்தால் நம்ம சரி பண்ணலாம். ஒன்றோடு ஒன்று மிருகங்கள் மோது அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நமக்கு தான் இருக்குதே ஒன்று சேர்லாம் முடிஞ்சு போச்சு. அன்பான பெருமக்களை, நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, வாங்கும் பொழுது பிராணியுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனமோ வாங்கி குர்பானி கொடுக்கின்றவரை நம்ம கவனம் அந்த பிராணியில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் நம்முடைய நிய்யத்திற்கு தோதுவாக கூலிகளை வழங்குகிறான் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு விஷயத்தை நல்லா புரியும் அன்பான பெருமக்களே, குர்பானி கொடுக்கிறது எல்லாம் ஒரே பிராணி தான், ஆனால் நன்மைகள் ஒரே மாதிரி கிடைக்கிறது இல்லை. குர்பானி கொடுக்கறது அதே ஆடு தான். நம்ம யாரும் ஒன்றும் ஃபாரின்லேருந்துலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை, எல்லாம் இந்தியாவில் உள்ளதான். ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி தான். பிராணியால் ஒன்றுபட்டாலும் நன்மையால் வித்தியாசப்படுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் பார்ப்பான். ஒரு ஆள் 10,000 ரூபாய் கடா கொடுக்குறாரு, இஹ்லாஸான நிய்யத்தோட கொடுக்குறாருன்னா, இன்னொரு ஆள் 40,000 ரூபாய் ஆடு கொடுக்குறாரு, மக்கள் பாராட்டணும் கொடுக்குறாருன்னா, அந்த 40,000-ஐ விட 15,000-க்குள்ள ஆட்டுக்கு நன்மை தான் ஜாஸ்தியாக இருக்கும். அல்லாஹ் தான் சொன்னான் இல்லையா, லையனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க ஆட்டை பார்க்குறீங்க, நான் உன் கல்பை பார்க்குறேங்கிறான். ஆட்டை அறுக்கும் பொழுது உங்க கவனம் பூரா ஆட்டுல இருக்கும். அல்லாஹ் சொல்றான், ஆட்டை அறுக்கும் பொழுது உங்க கவனம் பூரா ஆட்டுல இருக்கும், ஏன் கவனம் பூரா உங்க கல்புல இருக்குங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. எந்த நிய்யத்துல கொடுக்குற, எந்த எண்ணத்துல கொடுக்குற. அன்பான பெருமக்களை, குர்பானி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ன கவனிக்கிறாங்கிற அந்த உணர்வோடு நாம் குர்பானி கொடுக்க கடமைப்பட்டிருக்கு. அதான் இஹ்லாஸோடு நம்ம கொடுக்கணும், இஹ்லாஸோடு கொடுக்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி, அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை நாடி குர்பானியின் மூலமாக என்னென்ன நன்மைகள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்னார்களோ அத்தனை நன்மைகளையும் அடைய வேண்டும் என்ற அந்த நிய்யத்தோடு நம் குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானியை பொறுத்தவரை நம்ம அறுக்கிறது சுன்னத்து, நமக்குள்ள பிராணியை நம்ம அறுக்கிறது சுன்னத்து. நமக்கு அறுக்க முடியலன்னு சொன்னால் நமக்கு பகரமாக ஒரு ஆளை ஆக்கிக்கலாம். சிறந்தது நம்ம அறுக்கிறது தான். நமக்கு அறுக்க முடியாது என்று வரும் பொழுது நமக்கு பகரமாக ஒரு ஆளை ஆக்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி குர்பானி கொடுக்கும் பொழுது ஓத வேண்டிய துவாக்கள் எல்லாம் நம்ம ஓதிக்கணும். ஓதினார் ஓதுவாங்க, அறுக்கிறவங்க ஓதுவாங்கலாம் இருக்க முடியாது. நமக்கு நம்ம ஆடு மட்டும்தான். அறுக்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு 50 இடத்துல புக்கிங் இருக்கும். அதனால அவங்க சருன்னு அறுத்து போட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்றில் கத்தியை வச்சுக்கிட்டே இருக்கும்போதே அடுத்த ஃபோன் வரும், எங்கே இருக்கிய. அதனால அவங்க எல்லாம் துவா ஓதுவாங்கலாம் எதிர்பார்க்க. நம்ம எல்லாம் ஓதி ரெடியாக வச்சுக்கிறோம். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். துவா ஓதிக்கிறோம். அல்லாஹும்ம ஹாதிஹி மின்க வலக. அல்லாஹும்ம இறைவா, ஹாதிஹி குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த பிராணி, மின்க அது உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு வந்தது தான், வலக்க நான் அதை உனக்காக வேண்டிய நான் கொடுக்கிறேன். உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு வந்தது, நான் அதை உனக்காக வேண்டிய கொடுக்கிறேன். ஃபதகப்பல் மின்னி, அல்லாஹ்வே அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இப்படி என்னென்ன நம்ம ஓதி வைக்கணுமோ அதை ஒவ்வொரு நம்ம ஓதி வச்சிட வேண்டியதுதான். குர்பானி கொடுத்ததற்கு பிறகு துவா செய்யும், ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா. குர்பானி நான் கொடுத்துட்டேன், கபூல் செய்யறது உன் கையில இருக்கு. அதை கபூல் செய்யறது உன் கையில இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்க எங்க கொடுக்கக்கூடிய குர்பானி நாளைக்கு மறுமையில வரும்டாங்க. இப்போ வரணும்னா அவன் ஏத்துக்கிட்டா தானே வரும். மறுமையில வரலன்னா பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு போயிடலாம்.
நம்ம எதை கொடுக்குறோமோ நாளைக்கு அது மறுமையில் நமக்கு வரும் என்று வரும் பொழுது மறுமை வர கொண்டு வர்றது அல்லாஹ் தான் கொண்டு வரணும். அல்லாஹ் துவாக அல்லாஹ்வை கபூல் செய், நான் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியை கபூல் செய். இதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் நீயும் உன்னுடைய ஹபீபும் சொன்னீர்களோ அது பூரா அடைவதற்கு அல்லாஹ்வே நீ தௌஃபீக் செய்வாயாக என்ற துவாவுடைய கபூலியத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு நம்ம துவா செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அந்த கரியை 3 பங்கா வைக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி. ஒன்று நமக்காக வேண்டி, இன்னொன்று நம்ம குடும்பத்தார்களுக்காக வேண்டி, இன்னொன்று ஏழைகளுக்காக வேண்டி 3 பங்கா வைக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வான் இல்லையா, ஃபகுலு மின்ஹா வஅதிமுல் கானிய வல் முஅ்தர். குர்பானி கரையை நீங்களும் சாப்பிடுங்க. சில பேர் உங்கள்கிட்ட கேட்டு வருவாங்க, அவங்களுக்கும் கொடுங்க. கேட்காமல் இருப்பார்கள், அவர்களுக்கும் கொடுங்க. அதனாலதான் 3 பங்கு வச்சு, ஒன்று நமக்கும், சொந்தக்காரங்க கேட்க மாட்டாங்க. என்ன அழகா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஃபகுலு மின்ஹா, அதை நீங்க சாப்பிடுங்க அந்த குர்பானி கறியை, வஅதிமுல் கானிய வல் முஅ்தர். கறியை கேட்டு வர்றவங்களுக்கும் கொடுங்க, வராதவங்களுக்கும் கொடுங்க. கேட்டு வர்றவங்க மிஸ்கின் கேட்டு வருவாங்க, வெளியில உள்ள வர்றவங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா கொடுக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வீட்டு வாசல்ல வந்து அது லட்சுமாங்குடி வரதா, அதுக்கு பிறகு புர்கா மாறிடுவாங்க. லட்சுமாங்குடியில் பஸ் இறங்குற வரதான் வேற கல்ச்சர்ல இருப்பாங்க. இங்க வந்து இறங்கின உடனே ஃபுல்லா புர்காவை மாறிடுவாங்க. அந்த கொடுக்குற கறியெல்லாம் வெளியில் கொண்டு விற்கிறதாக எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். செய்யக்கூடிய அமல் கவனமாக இருக்கணும். சும்மா வர்ற போகிறவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. முதல்ல நம்ம எடுக்கணும். நம்ம குடும்பத்தார்கள்லேயே யார் அப்போ கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் பிறகுதான் அப்புறம் வெளியிலேயே நம்ம ஆரம்பிக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, குடும்பத்தில் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம வெளியில் போனால் குர்பானி நிறைவேறும், முழு பலனை அடைய முடியாது. அப்போ ஆத்திதல் குர்பா ஹக்கஹு ஒல் மிஸ்கீன முதல்ல உறவினர்கள் தான். இப்போ இதில் ஏழை பணக்காரங்கிறது அல்ல. குர்பானியை பொறுத்தவரை 3 பங்கு வச்சு, ஒன்று நமக்கு குடும்பத்தார்களுக்கு, 3வது ஏழைகளுக்கு. அதில் இமாம்கள் சில ஒரு கருத்து சொல்லுவாங்க, இந்த 3 பங்குல ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொஞ்சம் அதிகப்படுத்திக்குங்க. நம்ம காலம்பூர் நம்ம கரியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கரியை வருஷத்துக்கு இந்த ஒரு நாள் மட்டும்தான் பார்க்கக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க. அதனால ஏழைகளுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். பலரும் சிலர் கேட்கக்கூடிய கேள்வி, குர்பானி கரியை பெற்றோர்கள் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம், எல்லோரும் சாப்பிடலாம். குர்பானி அகீகா ரெண்டினுடைய சட்டமும் ஒன்றுதான், பேரு தான் வேற. குர்பானின்னு சொன்னாலும் அகீகான்னு சொன்னாலும், அகீகா சுன்னத்து, குர்பானி வாஜிபுன்னு நம்ம சொல்லுவோம் சட்ட பிரகாரம். ஆனா சேம் முறை தான், ப்ராசஸ் பூரா ஒண்ணுதான். தாராளமா எல்லோரும் சாப்பிடலாம், பெற்றோர்கள் சாப்பிடலாம், பிள்ளைங்க சாப்பிடலாம், இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிற விதிமுறையே இல்லை. குர்பானி அகீகா. சில பேர் அகீகா யார் கொடுக்குறாங்களோ அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லுவோம். அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொல்லிட்டேன், குர்பானி அகீகா 2 பேர்ல தான் வேற, மற்றபடி ப்ராசஸ் எல்லாம் ஒண்ணுதான். அதே 3 பங்காக்கி எல்லாரும் கொடுக்கலாம், இதுவும் எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் குர்பானியை நாம் நேர்ச்சையாக நியத்து செய்தால், இப்ப யார் நம்ம நேர்ச்சிலாம் இல்லை, சாதாரண வருஷம் நம்ம குர்பானி கொடுத்துடுறோம், அவ்வளவுதான். சிலர் ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது என்னுடைய நோய் ஷிஃபாவாக ஆனா நான் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு நான் குர்பானி கொடுப்பேன், என்னுடைய இந்த கடன் நீங்கினால், என்னுடைய இந்த கஷ்டம் நீங்கினால் நான் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு ஒரு ஆடு நான் குர்பானி கொடுப்பேன்னு நியத்து வைத்தால் அப்பந்தான் நம்ம அதை சாப்பிட முடியாது. ஏன்னா அது நேர்ச்சை ஆயிடுச்சு. நேர்ச்சை என்று வரும் பொழுது அதை நம்ம சாப்பிட முடியாது. அது கம்ப்ளீட்டா ஏழைகளுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லாம இப்போ நம்ம சாதாரணமா கொடுக்குறோம் இல்லையா, இதுல யார் வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம். நம்மளும் சாப்பிடலாம், பெற்றோர்கள் சாப்பிடலாம், பிள்ளைங்க சாப்பிடலாம், யார் வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் கேட்குறாங்க, மரணித்தவர்களுக்காக வேண்டி கொடுக்கலாமா, மௌத்தா போன பெற்றோர்களுக்காக வேண்டி கொடுக்கலாமான்னா தாராளமாக அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கும் விதத்தில் கொடுக்கலாம். கடமை இல்லை. கடமை யாருக்கு கடமை? குர்பானி யாருக்கு ஜகாத்து கடமையோ, யாரு ஜகாத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லது யாரு ஜகாத்து கொடுக்கும் அளவுக்கு வசதி பெற்றிருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் குர்பானி கடமை. மௌத்தா போனவங்களுக்கு ஜகாத்தே இல்லையே, அப்புறம் எப்படி கடமையாகும்? கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். கொடுத்துத்தான் ஆகணும் என்பது அல்ல, கொடுத்து கபராளிகளுக்கு நன்மையை சேர்த்து வைக்கலாம். எப்படி நம்ம குரானை ஓதி நன்மை சேர்த்து வைக்கிறோமா இல்லையா? கபராளிகளுக்கு குரானை ஓதி மற்ற நல்ல அமல்கள் செய்து சாப்பாடு வாங்கி கொடுத்து
இப்படி எல்லாம் நம்ம ஏழைகளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து கபராளிகளுக்கு நன்மையை சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? அதை மாதிரி நம்மை விட்டு மறைந்து விட்ட மர்ஹூமீன்களுக்காக, யாராவது இருக்கட்டும், யாருக்காக வேண்டியாவது நம்ம குர்பானி கொடுத்து அதனுடைய நன்மைகளை அவங்களுக்கு எத்தி வைக்கலாம். அவ்வளவுதானே தவிர அவங்க பேர்ல கொடுக்கணும் கட்டாயம்ங்கிறதுலாம் இல்லை. இன்கேஸ் அவர்கள் வசியத்து செய்திருந்தால் கொடுக்கிறது கட்டாயம். கடைசி மௌத்தாக்கூடிய நேரத்தில் என் பேர்ல நீங்க ஒரு குர்பானி கொடுங்கன்னு வசியத்து செய்திருந்தால், அந்த வசியத்திற்கு தோதுவாக அவங்க அதற்கு உண்டான சொத்துக்களை விட்டுட்டு போயிருந்தால் கொடுக்கிறது கடமை. சும்மா வசியத்து பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி கொடுக்கிறது? கடன் வாங்கியா கொடுக்க முடியும்? பண்பான பெருமக்களை மரணித்தவர்களுக்காக வேண்டி கடமை என்ற அடிப்படையில் இல்லாமல் நன்மையை நாடி அவர்களுக்கு கொடுத்துக் கொள்ளலாம். அதன் மூலமாக கபராளிகள் கபூரில் பயன் பெறுவார்கள். பண்பான பெருமக்கள் இப்படி குர்பானி சம்பந்தமாக பல செய்திகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். இஹ்லாசான முறையில் நாம் கொடுத்து அதனுடைய முழு பலனையும் அடைய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இனி அடுத்து அரஃபா சம்பந்தமாக, அரஃபாவுடைய நாள் சம்பந்தமாக சில செய்திகளையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அரஃபா அப்படின்னு சொன்னா துல்ஹஜ் பிறை 9க்கு தான் அரஃபா. துல்ஹஜ் பிற 10 பெருநாள், துல்ஹஜ் பிற 9. நல்லா கவனிக்கும். பல பேர் இந்த அரஃபால கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்ன கன்ஃபியூஸுங்கிறத நான் பிறகு சொல்றேன். அரஃபா அப்படின்னு சொன்னா துல்ஹஜ் பிறை 9, அவ்வளவுதான். துல்ஹஜ் பிறை 9 தான் அரஃபா. பிற 10 பெருநாள், அவ்வளவுதான். இந்த அரஃபானா என்ன? அரஃபாங்கிறம என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி கொண்ட அந்த தினம் தான் அரஃபா. சொர்க்கத்துல தானே இருந்தாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த பழத்தை சாப்பிடாதுன்னா 2 பேரும் சாப்பிட்டுருவாங்க. அல்லாஹ் 2 பேரையும் எல்லாத்தையும் மொத்தமா துனியாவுக்கு அனுப்பிச்சிருவான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தால கொண்டு இறக்குவான். அதனாலதான் ஜித்தான்னு சொல்றோம். ஜித்தாங்கிறமே ஜத்தான்னு சொன்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஜித்தானா பாட்டின்னு அர்த்தம். அம்மாவுடைய அம்மாலாம் இருக்கிறாங்களே மூமா, அவங்களுக்கெல்லாம் ஜத்தத்துன்னு சொல்லுவோம். அதை வச்சுதான் ஜித்தாங்கிற பேரே வந்திருக்குது. ஜத்தத்து நம்முடைய பாட்டி இருக்கிறாங்க இல்லையா மூமா, யார்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவங்க இறங்குனது சவுதியில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குனது ஸ்ரீலங்கால சரந்தீப்ங்கிற இடத்துல அவங்க இறங்குறாங்க. அல்லாஹ் 2 பேரையும் பிரிச்சுட்டான். துனியால ஒன்னா இறங்கி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சவுதியிலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஸ்ரீலங்கால அல்லாஹ் பிரிச்சுட்டான். இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தாங்க. கடைசியா 2 பேரும் ஹஜ்ஜிக்கு போகும்போது எங்க சந்திக்கிறாங்க? 2 பேரும் அவங்க ஹஜ்ஜிக்கு வர்றது இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஹஜ்ஜிக்கு இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல. ஸ்ரீலங்கா எங்க இருக்குது, சவுதி எங்க இருக்குது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ஜிக்கு வராங்க. 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட இடம் அரஃபால வச்சு சந்திக்கிறார். அதனாலதான் அரஃபானா ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டதுன்னு அர்த்தம். அரஃபானா அரஃப்து, ஆனா ஆரிஃப் அப்படின்னா அறிவேன்னு சொல்லுவாங்க இல்லையா, சவுதியில் சொல்லுவாங்க இல்லையா, பாருங்க. ஆனா ஆரிஃப் எனக்கு தெரியும், அதுலேருந்து வந்ததுதான் அரஃபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட அந்த இடம் இருக்கு இல்லையா, அரஃபாவுடைய மைதானம். அங்கதான் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு அரஃபாங்கிற பேர் கொடுக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் அரஃபான்னு சொன்னா இந்த தாபத்துல் அர்துன்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல அது ஒரு அடையாளம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்றது எல்லாம் இருக்கு இல்லையா, மறுமை நாளுடைய அடையாளம். அதுல ஒரு அடையாளம் தாபத்துல் அர்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகம் இருக்கு. தாபத்துல் அர்து அது மறுமை நாளுக்கு சமீபத்துல தான் அது வெளிப்படுது. மறுமை நாள் வருவதற்கு உண்டான பெரிய அடையாளங்களில் அதெல்லாம் கட்டுப்பட்டது. தாபத்துல் அர்து ஒரு மிருகம். அந்த மிருகம் மறுமை நாளுக்கு மிக சமீபத்துல தான் அது வெளியில வருமா. ஒன்னும் இல்லை, அது வெளியில வந்து புஷ்ஷுன்னு ஊதுனா, முகத்துல அடிச்சன்னா முஸ்லிமா காஃபிரான்னு சீல் அடிச்சுட்டு போயிடும். வேற ஒன்றும் இல்லை. அந்த மிருகத்தினுடைய வேலை என்ன, ஒரு ஆளுக்கு மூஞ்சி, இப்ப யாரு முஸ்லீம் இல்லை இங்க தெரியும். ஒரு திறந்த மைதானத்துல எல்லோரும் நிக்கிறோம்னு வைங்க, அவ்வளவு பேரும் தொப்பி போட்டிருக்கிறாங்க. எல்லாருமே முஸ்லீம் அல்லாதவர்கள், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒரு மொத்த இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க. எல்லாரும் தொப்பி போட்டிருக்கிறாங்க. இதுல யாரு முஸ்லீம் அல்லாத கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு ஒரே வழி, தாபத்துல அறந்த கூட்டு வந்து விட்டா போதும். மூஞ்சில புஷ்ஷுன்னு ஒரு காத்த ஒண்ணு அடிக்கும். அடிச்ச உடனே மோமின்னு மேல லிஸ்ட் வந்துடும் நெத்தியில. காஃபிர்னு சொன்னா காஃபிர் லிஸ்ட் வந்துடும். அது ஊதுல யார் யார் எந்தெந்த மதத்துல இருக்கிறாங்களோ அது பூரா நெத்தியில வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு மிருகம் அது மறுமை நாளுக்கு சமீபத்தில் வெளியாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அது வெளியில வர்றது கரெக்டா அந்த அரஃபாவுடைய தினத்துல தான் வருமா. அந்த மிருகம் வர்றது, அது வெளியாகக்கூடிய நாள் அரஃபாவுடைய தினத்துல தான் அந்த தாபத்துல் அர்துங்கிற மிருகம் துனியாவுக்கு ரிலீஸ் ஆகும் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அன்பான பெருமக்களே, அரஃபாவுடைய சிறப்பு சொல்லி முடிக்க முடியாத சிறப்பு.
அரஃபாவுடைய தினத்தினுடைய சிறப்பு சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சிறப்பு. 2 விதமான சிறப்புகள் இருக்கு. அரஃபாவுடைய சிறப்புகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 2 விதமான சிறப்பு. ஒன்று ஹாஜிகளுக்கு மட்டும் சொந்தமான சிறப்பு. ஒரு சிறப்பு என்ன? ஹாஜிகளுக்கு மட்டும் சொந்தமான சிறப்பு. இன்னொன்று பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய சிறப்பு. அரஃபாவுடைய சிறப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒன்லி ஹாஜிகளுக்கு மட்டும் சொந்தமான சில ஹதீஸுகள் இருக்கு. 2வது பொதுவாக எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய சில சிறப்புகள் இருக்கு. இப்ப நமக்கு கிடைக்கிறது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு சிறப்பு. எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு சிறப்பு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அடியார்களை நரகிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாட்கள் அப்பப்போ வெளியாக்குவான். ரமதான்ல நரகத்திலிருந்து விடுதலை செய்வான், பராத்துடைய தினத்தில் நரகத்திலிருந்து விடுதலை செய்வான், லைலத்துல் கத்ருடைய இரவுல நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். அவன் தன் அடியார்களை நரகிலிருந்து விடுதலை செய்வதற்கு அல்லாஹ் பல நாட்கள்ல வச்சிருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அடியார்களை நரகிலிருந்து விடுதலை செய்வான் இல்லையா, அந்த மாதிரி வேற எந்த நாள்லயும் அல்லாஹ் விடுதலை செய்வதில்லை. அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் தன் அடியார்களை நரகிலிருந்து விடுதலை செய்வது போன்று வேற எந்த தினத்திலும் நான் விடுதலை செய்வதை நான் பார்க்கல அப்படின்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அரஃபாவுடைய தினத்தில் தன் அடியார்களை விடுதலை செய்யறான். அல்லாஹ் அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் நம்முடைய பெயரையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. செய்யக்கூடிய துஆக்களில் மிகச்சிறந்த துஆ, செய்யக்கூடிய துஆக்களில் மிகச்சிறந்த துஆ துஆஉ யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளில் செய்யக்கூடிய துஆ தான் மிகச்சிறந்த துஆன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய நாளில் ஒரு ஆள் கேட்கக்கூடிய துஆ ரொம்ப சிறந்த துஆ சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், அஃதலு மா குல்து அன வ நபியீன மின் கப்லி. நானும் எனக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் இந்த அரஃபாவுடைய தினத்தில் நாங்கள் சொன்னது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அரஃபா நம்ம ஓத வேண்டிய துஆ. அரஃபாவில் நாம் ஓத வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துஆவை நானும் அரஃபாவுடைய தினத்துல ஓதி இருக்கிறேன். எனக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களும் இந்த துஆ ஓதி இருக்கிறாங்க, இந்த கலிமாவை ஓதி இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் இதை ஓதி இருக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இது சிறப்பிற்குரியது என்பதை நாம் புரிந்து கொண்டு அரஃபாவுடைய தினத்திலே நாம் இதை அதிகமாக ஓதுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது சம்பந்தமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பு வைக்கிறது சம்பந்தமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முந்தைய வருடத்தினுடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் வல்லதி பஅதா பிந்திய வருடத்தினுடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னார். பொதுவாக அரஃபாவுடைய நோன்பு வைத்தால் 2 வருடத்தினுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். வைக்கிறது ஒரே ஒரு நோன்பு, வைக்கிறது ஒரே ஒரு நோன்பு. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 2 வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஒன்று சென்ற வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், இன்னொன்று வரக்கூடிய வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? அவன் என்ன அர்த்தம்? நீங்க துணிஞ்சு பாவம் செய்யுங்க நான் மன்னிக்கிறேன்னு அர்த்தமா? சென்ற வருடத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான்னா பரவாயில்லை, அடுத்த வருஷத்துடைய பாவத்தையும் நான் மன்னிப்பேன் அப்படின்னா என்ன? நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, நான் தான் மன்னிச்சிருவேனே அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. நம்மை அறியாமல் பாவங்கள் ஏற்படும் பொழுது வரக்கூடிய வருடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அரஃபாவுடைய நோன்பின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனத்தில் ஒரு முத்து மாணிக்கத்தினால் சுவனத்திலே ஒரு முத்து மாணிக்கத்தினால் ஒரு மாளிகை இருக்கிறது என்று நாயகம் சொன்னவுடன் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, லிமன் யா ரசூலல்லாஹ், சுவனத்தில் முத்து மாணிக்கத்தினால் உண்டாக்கப்பட்ட அந்த மாளிகை யாருக்கு என்று கேட்டதற்கு நாயகம் சொன்னார்கள், அரஃபாவுடைய தினத்தில் யார் நோன்பு வைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அந்த மாளிகையை வழங்குகிறான் என்று சொன்னார்கள். 2 வருஷத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது, சுவனத்தில் முத்தினால் செய்யப்பட்ட மாளிகை கிடைக்கிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய தினத்தில் யார் நோன்பு வைக்கிறாரோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த காலையில், எந்த காலையில் அரஃபாவுடைய நோன்பு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது, இப்ப அரஃபாவுடைய தினத்தில் யார் நோன்பு வைக்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு காலையில் நன்மையினுடைய 30 வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுகின்றார்.
அரஃபாவுடைய நோன்பு வைப்பவர்களுக்கு நன்மையினுடைய 30 வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுகிறான், தீமையினுடைய 30 வாசல்களை அல்லாஹ் அடைத்து விடுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் அரஃபாவுடைய ஒரு நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான். அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அரஃபாவுடைய தினத்துல ஷைத்தான் கேவலப்படுற மாதிரி வேற எந்த நாள்லயும் அவன் கேவலப்படுறது இல்லை. அரஃபாவுடைய தினத்தில் ஷைத்தான் கேவலப்பட்டு அவன் நாசமா போற மாதிரி வேற எந்த நாள்லயும் அவன் கேவலப்படுறது இல்லை. அதற்கு காரணத்தை சொல்வார்கள், தன்சிலுர் ரஹ்மா, அந்த அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அளவுக்கு அதிகமாக இறங்கி கொண்டிருக்கிறது. தன்சிலுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அரஃபாவுடைய தினத்தில் இறங்குகிறது மட்டுமல்ல, வதஜாவஸல்லாஹு அனில் துனூபில் இலாம், இந்த அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். அன்பான பெருமக்களே, ஷைத்தான் அரஃபாவுடைய தினத்துல ரொம்ப கேவலப்பட்டு தலையில மண்ணை போடுவதற்கு ஒரு ஹதீஸ் நமக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்துல அசருடைய நேரத்துல அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ்வே, என் அடியார்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிரு அப்படின்னு அரஃபாவுடைய அசரில் நம்ம ஹதீஸ்ல பார்த்துருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா எந்த அளவுக்கு செய்வாங்கன்னா, கையை தூக்கி தூக்கி முபாரக்கான கம்கட்டினுடைய வெள்ளை தெரியும் அளவுக்கு கையை தூக்கிடுவாங்க. அப்படி துவால ரொம்ப ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நாயகம் கேட்டாங்க, அல்லாஹ்வே, என் உம்மத்தோட எல்லா பாவத்தையும் நீ மன்னிச்சிரு, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு. எல்லாருக்கும் உண்டு, வெறும் அரஃபால இருக்கிறவங்க ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல, டோட்டல் பொதுவாக கேட்குறாங்க, என் உம்மர் அனைவருடைய பாவத்தையும் மன்னிச்சிரு. அல்லாஹ் சொன்னா, எல்லா கது கஃபர்து லஹும், நீங்க சொன்ன மாதிரி எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிடுறேன். மா ஹலல் மவாலிம், ஆனால் ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்திருந்தால் அவன் பாவத்தை மன்னிக்க மாட்டேன்ட்டார். சாதாரண எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிருவேன், ஆனால் ஒருவர் கவனமா இருக்கணும். அரஃபால கூட அல்லாஹ் மன்னிக்க முடியாத ஒரு பாவம், ஒருவர் இன்னொருக்கு அநியாயம் செய்தால், அது எந்த விதத்துல இருந்தாலும் சரி, சொல்லாலோ செயலாலோ எந்த விதத்திலும் அநியாயம் செய்வார்களே, ஆனால் அவன் பாவத்தை மன்னிக்க மாட்டேன்ட்டான். அல்லாஹ் சொன்னா, அப்படி நான் மன்னிக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் ஒரு பகரத்தை செய்வேன். என்ன பகரம்? யார் அநீதம் இழைக்கப்பட்டானோ அவனுக்கு அநியாயம் செஞ்சான் இல்லையா, அவனுடைய மொத்த நன்மை உருவி இவன்கிட்ட கொடுத்துட்டு தான் அவனை மன்னிப்பேன். அநியாயம் செய்தவனையும் நான் மன்னிக்க வேண்டும் என்றால் சும்மா எல்லாம் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் நாயகத்திட்ட சொல்றாங்க, நாயகமே, அந்த அநியாயம் செய்தவனையும் நான் மன்னிக்க வேண்டும் என்றால் சும்மா மன்னிக்க மாட்டேன். அநியாயம் செஞ்சான் இல்லையா, அவனுடைய மொத்த பாவத்தையும் நான் எடுத்து மொத்த நன்மையும் எடுத்து அநீதம் செய்யப்பட்டான் இல்லையா, அவனுக்கு கொடுத்துட்டு தான் நான் இவனை மன்னிப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ்ட்டேருந்து எந்த பதிலும் வரல. அல்லாஹ்வை மன்னிச்சிரு. அரஃபா முடிஞ்சிருச்சு, முஸ்தலிஃபாவுக்கு போறாங்க. அரஃபா முடிச்சுட்டு அடுத்து அங்கே தானே தங்கணும், நைட்ல முஸ்தலிஃபால தானே தங்கணும். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை கேட்குறாங்க. துவாக்கு, அல்லாஹ்வே, நீ உனக்கு யார் இந்த கண்டிஷன்லாம் போட போறார்? அநியாயம் செஞ்சவனை நீ மன்னிக்கணும்னா அவனுடைய நன்மையை பூரா எடுத்து அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு கொடுத்து அதுக்கு பிறகுதான் அவன் மன்னிக்கணும். நீ ஏன் உனக்கு எல்லாம் நீ ரஹ்மத்தா எப்படி அல்லாஹ்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க? இந்த அளவுக்கு எல்லாம் நீ செய்யணுங்கிற தேவையில்லையே. நீ அவனுக்கு நன்மையை, அநீதம் இணைக்கப்பட்டவனுக்கு பூரா நன்மையை கொடுத்துரு. நன்மை தானே வேணும். உன் புறத்திலேருந்து முழு நன்மையும் அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு கொடுத்துட்டு உன் ரஹமத்தை கொண்டு இவனை மன்னிச்சிடலாமே. அது என்ன, இவன்கிட்டேருந்து புடுங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு இவனை மன்னிக்கணும்? நீ அவனுக்கு கொடுக்கறத கொடுத்துரு. இவன்கிட்டேருந்து புடுங்கி அவன்கிட்ட என்னத்தை கொடுக்கணுமோ அதை நீ டைரக்டா கொடுத்துட்டு அநீதம் செய்தவனை நீ உன் ரஹமத்தை கொண்டு நீ மன்னிச்சிட வேண்டியதானே. அல்லாஹ், இது உனக்கு ஒரு பெரிய வேலையா? இப்படி புடுங்கி கொடுத்து தான் நீ மன்னிக்கணுமா என்று கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபால துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபலம் இஜிப், அதுக்கு பதிலே கொடுக்கல அல்லாஹ். சில மக்கள் தப்பா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படலைங்கிற வார்த்தை ஹதீஸ்ல இல்லை. ஃபலம் யுஜிப், அல்லாஹ் அதற்கு ரிப்ளை கொடுக்கல, அவ்வளவுதான். அந்த ரிப்ளை நைட்ல முஸ்தலிஃபாவுக்கு போனதற்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த உடனே ஃபலஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். கூட இருந்த சஹாபாக்கள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. யார ரசூலுல்லாஹ்,
இது சிரிக்க வேண்டிய இடம் இல்லையா ரசூலுல்லாஹ், துஆ செய்ய மா குந்த தல்ஹக்கு நாயகமே, இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்லையே, ஃபமல்லதி அல்ஹக்க யா ரசூலுல்லாஹ், தாங்கள் இந்த நேரத்தில் திடீர்னு சிரிக்கிறீங்களே என்ன காரணம் என்று கேட்கும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றார். அல்லாஹ் என் உம்மத்திற்கு மன்னிப்பை வழங்கினானே, அதை ஷைத்தானால பொறுத்து கொள்ள முடியல, அவனால தாங்க முடியல, தலையில மண்ணை வாரி வாரி போட்டு ரொம்ப பைத்தியமா புலம்பிக்கிட்டு இருக்கிறான், இப்படி மன்னிப்பை வாங்கி கொடுத்துட்டாங்களே. பண்பான பெருமக்களே, ரொம்ப மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு நாள் தான் அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணுமோ பாவ மன்னிப்பு கேட்கணும். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், யாராவது ஒருத்தன் இந்த அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க மாட்டானோன்னு நினைச்சா அவனை விட கேடு கட்டவன் எவனும் இல்லைங்கிறான். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பினுடைய விஷயத்தில் எவனாவது ஒருவன் சந்தேகப்பட்டால் அல்லாஹ் என்ன மன்னிப்பானோ மன்னிக்காம விட்டுருவானோ என்று யாராவது ஒருவன் அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் சந்தேகப்பட்டால் அவனை விட துர்பாக்கியசாலி, அவனை விட மோசமானவன் யாரும் கிடையாது என்று சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். என்றால் அல்லாஹ்ட்ட எந்த அளவுக்கு நம்ம மன்றாடி அல்லாஹ்ட்ட அந்த அரஃபாவுடைய தினத்தை நாம் துஆ செய்து அல்லாஹ்ட்ட அந்த தினத்தை நாம் கழிக்க வேண்டும், அந்த அளவு கழிக்க வேண்டும். என்ன துஆ வேண்டாலும் ஓதிக்கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்னென்ன ஔராதுகள் ஓத வேண்டுமோ எல்லா ஔராதுகளையும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தி தான், இந்த அரஃபாவுடைய தினத்தில் பல பேர் கன்ஃபியூஸ். அரஃபா ஒரு நோன்பா 2 நோன்பா, ஒரு நோன்பா 2 நோன்பா? அரஃபா ஒரு நோன்பு தான், ஒரே ஒரு நோன்பு தான். இந்த 2 நோன்புங்கிறதுலாம் முஹர்ரம்ல தான். பிற 9, 10, 10, 11 அது ஒன்லி முஹர்ரம் ஆஷூராவுடைய நோன்புல மட்டும்தான் அந்த 2ங்கிறதே வரும். அரஃபாவா இருக்கட்டும், பராத்தா இருக்கட்டும், மேராஜுடைய நோன்பா இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான், 2ங்கிறதே கிடையாது. அரஃபாங்கிறது ஒரே ஒரு நோன்பு. ஏன் இந்த கன்ஃபியூஸ் வருது அப்படின்னா, அரஃபா ஹாஜிகளுக்கு எப்போ வருது? நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வருது. இந்த தவறான சிந்தனை வர்றதுக்கு காரணம், இப்போ நாளைக்கு ஹாஜிகளுக்கு அரஃபா, நமக்கு எப்போ அரஃபா? ஞாயிற்றுக்கிழமை அரஃபா. அப்போ அங்கே அரஃபாவா இருக்குது, அதனால நமக்கு அரஃபா. அப்படி லாஜிக்கே இல்லை. எந்த அமலும் எந்த நாட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன் நோன்பு வைக்கிறோம் ரமதானில், சவுதியை ஃபாலோ பண்ணுறோமா? பெருநா கொண்டாடுறோம், சவுதியை ஃபாலோ பண்ணுறோமா? அல்லது வேற என்னென்ன மேராஜுடைய நோன்பு, பராத்துடைய நோன்பு, ஏன் ஆஷூராவுடைய நோன்பு, இதெல்லாம் நம்ம என்ன சவுதியை ஃபாலோ பண்ணுறோம்? இல்லையே. அதுக்கு நமக்கு எப்போ பிறையோ, நமக்கு எப்போ அரஃபாவோ அதுதான் நமக்கு பேஸ். அவ்வளோதான். அரஃபாங்கிற நோன்பு ஒரே ஒரு நோன்பு தான். அது நமக்கு எப்போ வருது? ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஒரு நோன்பு தான். ஒரு ஆள் கேட்குறாங்க, ஹாஜிகளை கவனிச்சு நம்மளும் ஒரு நோன்பு வைக்கலாமே. ஹாஜிகளை கவனிச்சின்னு சொல்லாதீங்க. ஹாஜிகள் மக்கள் அரஃபால இருக்கிறாங்களே, அந்த நாளை கவனிச்சு நம்ம ஒரு நோன்பு வைக்கலாமா? நீங்க ஒரு நோன்பு முன்னாடி வைக்கலாமான்னு கேளுங்க, வைக்கலான்னு சொல்லுவேன். ஹாஜிகளை கவனிச்சுன்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு நாள் முன்னாடி நோன்பு வைக்கிறது தப்பா இல்லை. ஏன்னா துல்ஹஜ்ஜி மாதம் முதல் 9 நாளுக்குள்ள நோன்பு வைக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. துல்ஹஜ்ஜி பிற 10ல் வைக்கக்கூடாது. 10ல் வைக்கிறது பிற 10 பிற நாள் ஹராம். பிற 9 அரஃபா வர நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சாதாரண நோன்பு வச்சுக்கலாம். நீங்க ஹாஜிகள் அரஃபால இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அரஃபா நாளைக்கு சனிக்கிழமை சேர்த்து வச்சுக்கலாமான்னா அப்படி நோன்பே வைக்க முடியாது. ஏன்னா ஹாஜிகளுக்கு அரஃபா நோன்பே கிடையாது. நல்லா புரியும் அன்பான பெருமக்களை. நம்ம மார்க்கத்தை நம்மளா புதுசா புரியுற மாதிரி புரிகிறோம். நமக்கு அரஃபா என்பது ஞாயிற்றுக்கிழமை. இப்போ இந்த வருஷத்துக்கு சொல்றேன், நமக்கு அரஃபா ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை அரஃபா சவுதி மக்களுக்கு வருது. இல்ல ஹாஜிகளுக்கு அரஃபாவா இருக்கு, அதை கவனிச்சு வைக்கலாமா? ஹாஜிகளே வைக்க மாட்டாங்களே, அவங்களுக்கு அரஃபாவே கிடையாது. ஹாஜிகளுக்கு அரஃபாவுடைய நோன்பே கிடையாது. நமக்கு ஹாஜி அல்லாதவர்களுக்கு தான் அரஃபாவுடைய நோன்பு, ஹாஜிகளுக்கு அரஃபாவுடைய நோன்பு கிடையாது. அப்ப நீங்க அதை கவனிச்சு வைக்கிறதா இருந்தா சும்மா வச்சுக்கலாம். ஆனா அரஃபாவுடைய நன்மை எல்லாம் கிடைக்காது. அரஃபாவுடைய நன்மை நமக்கு எப்போ அரஃபாவோ அந்த அன்னைக்கு வச்சாதான் அந்த அரஃபாவுடைய நன்மை. சரி, ஒரு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு நான் சனிக்கிழமை வைங்க, தாராளமா வைங்க. அரஃபான்னு பேர் சொல்ல முடியாது, அது நஃபில். அது துல்ஹஜ் மாதத்துல வச்சா என்ன நஃபிலுடைய நன்மையோ அந்த நன்மை தான் கிடைக்குமே தவிர அரஃபாவுடைய ஜாயிண்ட் அல்ல. அதே மாதிரி அரஃபா ஒரே ஒரு நோன்பு தான், 2 நோன்புங்கிறது அல்ல. இதை நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர் அன்பான பெருமக்கள், அரஃபாவுடைய தினத்தை நல்ல முறையில் அமல்
கபூல் செய்து நாம் கழிக்க வேண்டும் என்பதையும் பணிவான முறையில் சொல்லிக் கொள்வதோடு நிர்வாகத்தின் சார்பாக ஒரு 2 செய்தியை நான் அறிவித்து தருகிறேன். முதலாவது, புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு குர்பானி தோள்கள் எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், வருஷம் எப்படி கொடுப்பீர்களோ அது போன்று அதை விட அதிகமாக நமது பள்ளிவாசலுக்கு குர்பானி தோலை கொடுத்து, இந்த தோலுடைய வருமானம் என்ன, மதரசா ஃபைசுல் பாக்கியாத் நம்ம மதரசாவுக்கு தான் போகுது. இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதையும் பணிவான முறையில் சொல்லிக் கொள்வதோடு, இந்த தோலை அறுக்கும் பொழுது அதான் நம்ம சொன்னது, கவனமாக இருக்கணும். ஏன்னா சாதாரணமாகவே இப்போ தோலுடைய ரேட்டு இறங்கிடுச்சு. இதில் அந்த தோலில் டேமேஜ் வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் ரேட்டு மட்டமாக போயிடும். பியூராக இருந்தால் தான் தோலுக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டு கிடைக்கும். அதில் எங்கேயாவது ஓட்ட உடசல் சின்ன ஸ்க்ரேச் விழுந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சும்மாவே மட்டமான விலையில் போயிட்டு இருக்கு. இதில் ஏதாவது டேமேஜ் வந்துச்சுன்னா இன்னும் மோசமான ரேட்டுக்கு போயிடும். அதனால் அதிகமான தோல்களை நமது பெரிய பள்ளிக்கு நீங்கள் கொடுப்பதுடன் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜே இல்லாத அளவுக்கு நம்ம கவனம். ஏன்னா கசாப்பு கடைக்காரன் வறுத்துட்டு பறக்கிறதெல்லாம் நிற்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட நிதானமாக அறுக்க சொல்லி நம்ம பெறக்கூடிய கூலிகளை முழுமையான முறையில் நாம் பெற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது முதல் விஷயம். 2வது, நமக்கு பெருநாளைக்கு பிறகு குர்பானி கொடுக்க வேண்டிய பல அமல்கள் இருப்பதின் காரணத்தினால் அதை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தினத்திலே காலை பயான் 7 மணிக்கு நடைபெறும். பெருநாளுடைய நமக்கு வேலைகளை முன்னிட்டு பெருநாளுடைய பயான் காலை 7 மணிக்கும் பெருநாள் தொழுகை சரியாக 7:30 மணிக்கும் நடைபெறும். பெருநாளுடைய பயான் 7 மணிக்கு, பெருநாள் தொழுகை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதையும் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தாங்கள் இதுக்கு முழுமையான ஜமாத்தார்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா புனித பெருநாளையும் அரஃபாவையும் அதுபோன்று குர்பானியும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதனுடைய முழு பலனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவா